ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். ரொம்ப முக்கியமான செய்திகள் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மை டி ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் 2-3 வாரங்கள் முடிய போகுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்று. 20ஆம் தேதி பதவியேற்று இன்னைக்கு 3ஆம் தேதி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 13 நாட்கள் ஆகுது. நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் தன்னுடைய பதவியேற்ற இந்த 2 வாரங்களிலேயே உலக அளவில் பெரிய பெரிய நகர்வுகளை ஏற்படுத்தி மேலோட்டமாக கண்டிப்பாக அவருக்கு எல்லாமே வெற்றியாக இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உலக அளவில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பொருளாதார வல்லுநர்களுக்கும் ஏன் சாதாரண பொதுமக்களுக்கு கூட வந்தாச்சு. நம்ம இதை இப்ப சொல்றோமே, இது ஏன் இப்ப முக்கியமா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம நாட்டுக்கு இது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா உலக அளவில் அமெரிக்காவின் நகர்வுகளுக்கும் சரி, அமெரிக்க அதிபர் ட்ரம்புடைய நகர்வுகளுக்கும் சரி பெரிய பெரிய வெற்றிகள் கிடைத்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அது இந்தியாவுக்கும் எதிராக அவருக்கு வெற்றி கிடைத்திருக்கா, தோல்வி கிடைத்திருக்கா, இல்லைன்னா ஒரு நியூட்ரல் ஸ்டாண்ட்ல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்னைக்கு காலையில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் 2 நாடுகளும் மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கியதிலிருந்தே டாலரைசேஷன், அதாவது அமெரிக்க நாணயம் டாலரின் மீதான ஒரு டிபெண்டன்சியை, ஒரு சார்புத்தன்மையை குறைக்கணும் அப்படிங்கிற பேச்சு உலகம் முழுவதுமாக பேசப்பட்டது. அதற்கு மிக முக்கியமான காரணம் ரஷ்யா உக்ரைன் போரில் ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, ரஷ்ய அதிபர் புட்டினாக இருந்தாலும் சரி, உலக அளவில் அவருடைய தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்ட சொத்துக்களாக இருந்தாலும் சரி, ரஷ்யாவின் நேஷனல் அசெட்ஸ், ரஷ்யாவின் பொருளாதாரம் அப்படிங்கிற முறையில் டாலர் அப்படிங்கிற ஒரே ஒரு கரன்சியின் காரணத்தால் ரஷ்யா முழுவதுமாக எப்படி பாதிக்கப்பட்டது அப்படின்னு நம்ம வீடியோக்குள்ள தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம். சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் வைப்பு நிதி அப்படின்னு ஒன்று இருக்கு. உலகம் முழுவதுமாக 90% அதிகமான நாடுகள் அவர்களிடம் இருக்கும் அதிகமான பணத்தை டாலர் கரன்சியில தான் வைப்பு நிதியாக வச்சிருக்கிறாங்க. எனவே புட்டின் அவர்களிடம் இருந்த 500 அல்லது 400 பில்லியன் டாலர் என்பது ஒரே ஒரு இரவோடு இரவாக அது ஒரு மதிப்பில்லாத, மரியாதை இல்லாத பணமாக மாறியது. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அது டாலரில் வைக்கப்பட்டிருந்த வைப்பு நிதி, ஒரு நாட்டுடைய பொருளாதாரத்திற்கு தேவையான பணம். அது திடீரென அமெரிக்கா அந்த பணம் இன்னும் செல்லுபடி ஆகாது, ஏன்னா அது டாலர். எனவே எந்த ஒரு நாடுமே இன்னொரு நாட்டின் நாணயத்தை நம்பி எப்போதுமே பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு நம்ப முடியாது. அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. நம்பர் 1. இன்னொன்று இந்த டாலரைசேஷன் உலக நாடுகளுக்கு, அமெரிக்காவை தவிர மற்ற நாடுகளுக்கு ஏன் முக்கியம் அப்படின்னு ஒரு சில நாடுகள் உணர ஆரம்பிச்சதுக்கு இன்னொரு காரணம், மிக முக்கியமான காரணம், அமெரிக்காவின் டாலர் கரன்சியை மற்ற நாடுகள் நம்பி இருக்கும்போது அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே, அமெரிக்காவின் பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அமெரிக்காவின் நேஷனல் செக்யூரிட்டியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள், அவனுடைய நாணயத்தை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உலகத்தின் மற்ற நாடுகளையும் பாதிக்க ஆரம்பிக்குது. அது உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் நாட்டுக்கும் சைனாவுக்கும் ஒரு டரிஃப் வார் தொடங்குதுன்னா, அவனுக்கும் கனடாவுக்கும் ஒரு டரிஃப் போர் தொடங்குதுன்னா, அவனுக்கும் மெக்சிகோவுக்கும் ஒரு டரிஃப் வார் தொடங்குதுன்னா, அது மொத்த உலகத்தையே பாதிக்கக்கூடிய அளவில் உலக நாடுகள் அந்த நாணயத்தை நம்பி இருப்பதால் அது பெரிய சிக்கலாக மாறுது. அவனுடைய நாணயம் டாலர் கரன்சி எப்படி குறையுதோ கூடுதோ அதை பொறுத்து மற்ற நாடுகளின் பொருளாதாரமும் மற்ற நாடுகளின் பொருளாதார பாதுகாப்பும் மாறுது. அப்படிங்கிறது யாருமே நிராகரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவனுடைய டாலரில் ஏற்றமும் இறக்கமும் இருக்கும்போது அவனுடைய டாலரை நாம வைப்பு நிதியாக வைத்துக் கொண்டிருக்கும் காரணத்தால் இதுவும் ஒரு அசெட். ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு, கோல், ஆயில், இது மாதிரி அவன் நாட்டில் இருக்கக்கூடிய டாலர் அவனுடைய ஒரு அசெட். ஆனா அந்த டாலர் யார்கிட்ட இருக்கு? யாருடைய பணம்? அமெரிக்காவின் பணம். அவனுடைய பொருளாதாரம், அவனுடைய நேஷனல் செக்யூரிட்டி, அவனுடைய நாட்டுக்கு உள்ளேயே நடக்கக்கூடிய பல விஷயங்களை பொறுத்து அவனுடைய டாலரின் மதிப்பு ஏற்றமும் இறக்கமும் சந்திக்கும் போது அந்த பணத்தை வைத்திருக்கக்கூடிய மற்ற நாடுகளின் பொருளாதாரமும் பாதிக்கப்படுது. இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றுத்தனமான பொருளாதாரம். நாட்டுக்குள்ள எல்லாமே சரியாக தான் போகுது. நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களும் சரியாகத்தான் ஃபங்க்ஷன் ஆகுது. நாட்டுக்குள் இருக்கக்கூடிய எல்லா அசெட்ஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ், ஏன் நடக்கக்கூடிய தொழில்களும் வியாபாரங்களும் எல்லாமே சரியாகத்தான் நடக்குது. ஏன்னா இட் இஸ் டிபெண்டன்ட் ஆன் த இன்டர்னல் பீப்புள், த இன்டர்னல் அஃபேர்ஸ். 140 கோடி மக்களை சார்ந்த பொருளாதாரம். இந்தியாவுக்குள் எல்லாமே நல்லா நடந்தாலும் அவனுடைய நாணயத்தை நாம நம்பி இருக்கக்கூடிய காரணத்தினால அவனுக்கு என்னென்ன நடக்கும்போது அதெல்லாமே நம்மளை பாதிக்குது. இப்போ இன்னைக்கு காலையில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் முதல் முறையாக, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஜனவரி மாதம் தான்
இந்தோனேஷியா முதல் முறையாக பிரிக்ஸ் நாடாக மாறியது, சேர்க்கப்பட்டது. திடீரென சவுதி அரேபியாவும் நாங்களும் பிரிக்ஸ் நாடில் சேருவதற்கு ஆசைப்படுகிறோம் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்கு, விருப்பம் தெரிவிச்சிருக்கு. இது மிகப்பெரிய ஒரு நகர்வு. இந்த பிரிக்ஸ் அமைப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இந்த டாலரைசேஷன் செய்யணும் அப்படின்னு வெளிப்படையாக பேசியதை நீங்களே பார்த்துருப்பீங்க. அதில் மிக முக்கியமான 2 நாடுகள் சைனா மற்றும் ரஷ்யா. இவங்க 2 பேர் கூடயும் சவுதி அரேபியா கூட அப்பப்போ சேரணும் அப்படின்னு ஆசைப்படுது. ஏன்னா இந்த டாலரைசேஷன் ஏற்பாடு என்பது சவுதி அரேபியாவுக்கும் ரொம்பவும் தேவையான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அது ஏன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அவனிடம் இருக்கக்கூடிய ஆயில் என்கிற நேச்சுரல் அசெட், நேச்சுரல் ரிசோர்ஸ், எந்த அளவுக்கு டாலரை நம்பாமல் அவன் விருப்பப்பட்ட கரன்சியிலேயே வியாபாரம் செய்யும் போது தனது நாட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவனுக்கு தேவையான கரன்சியில் வாங்கி கொள்ளலாம். அவனுடைய தேவையான கரன்சியை வாங்கி ஆயிலையும் விற்றுக்கொள்ளலாம். ஆனா இப்ப அவன் டாலரை நம்பி இருக்கக்கூடிய காரணத்தினாலேயே ஒரு சில ஏற்பாடுகளை, ஒரு சில பொருளாதார ஏற்பாடுகளை அவனால செய்ய முடியல அப்படிங்கிறதும் உண்மை. இன்னைக்கு இந்தியா தொடர்ந்து டாலரைசேஷன் என்பதை வெளிப்படையாக சொல்லுதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. சைனா, ரஷ்யா இது மாதிரியான நாடுகள் எப்படியாவது டாலரைசேஷனை ஒரு ரியாலிட்டியாக கொண்டு வர வேணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு இந்தியா வெளிப்படையாக பேசவில்லை. ஏன் தெரியுமா? இந்தியாவின் வெளிப்பாடு, இந்தியாவின் நிலைப்பாடு என்பது அமெரிக்காவிடம் நாங்கள் டாலரைசேஷன் அல்லது இனிமே டாலரில் வியாபாரமோ பொருளாதாரமோ நடத்தப் போவதில்லை அப்படின்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். ஏன்னா அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எப்போதுமே தொடர்ந்து பல ட்ரேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில எந்த ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்பாடுகளில் தடங்களே வராது அப்படின்னு இந்தியா வெளிப்படையாக சொல்லிடுச்சு. ஸோ அமெரிக்காவுடன் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டுக்குமே டாலர் கரன்சி தான் பயன்படுத்துவோம் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிடுச்சு. இது டாலரைசேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் வேற ஏதாவது ஒரு நாடு எங்க கூட செய்யக்கூடிய தொழில் அல்லது பொருளாதார அல்லது வியாபார ஏற்பாடுகளில் அவங்க எந்த கரன்சி எங்ககிட்டேருந்து எதிர்பார்க்குறாங்களோ அல்லது அவங்க எந்த கரன்சி எங்களுக்கு தரணும்னு எதிர்பார்க்குறாங்களோ அதை நாங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். இதுதாங்க இந்தியாவுடைய நிலைப்பாடு, இந்தியாவுடைய ஸ்டாண்ட் இதுதான். சைனாவோ ரஷ்யாவோ சொல்கிற மாதிரி நாங்கள் வெறும் யுவான் தான் தருவோம், நாங்கள் வெறும் ரூபல் தான் தருவோம் அப்படின்னு கிடையவே கிடையாது. மாறாக யார் யாருக்கு நாங்கள் யார் யாரோட எந்தெந்த பொருளாதார அந்த வியாபாரங்கள் செய்யும் போது அவர்களுக்கு எந்த கரன்சி தேவைப்படுதோ அதை கொடுக்க தயார். எங்களுக்கு எந்த கரன்சி அவங்க தர தயாரோ அதையும் நாங்கள் வாங்கி கொள்ள தயார். 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது வளரக்கூடிய பொருளாதாரம். இன்னும் 10 வருடங்களில் 15 வருடங்களில் இது எத்தனை ட்ரில்லியனாக இருக்க போகுதோ யாருக்குமே தெரியாது. 15, 20, ஏன் 30 ட்ரில்லியன் பொருளாதாரமாக கூட இன்னும் 15 வருடங்களில் இந்தியா மாறுவதை நினைத்து யாருமே ஆச்சரியப்பட முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான எல்லா ஏற்பாடுகளும் ஆல் செட்டப்ஸ் ஆர் டன். எனவே யாருடைய கரன்சியை நாங்கள் வேண்டான்னு சொல்ல போறதில்லை, யாருக்கு என்ன கரன்சி கேட்டாலும் எங்களால் தர முடியாதுன்னு சொல்ல போறதில்லை. பிகாஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் இஸ் அவர் எக்கானமி. எங்களுக்கு தேவை எங்களுடைய பொருளாதாரம். இந்த ஸ்டாண்டில் என்ன தவறு இருக்குன்னு நீங்க சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரம்ப் சொல்றாரு பிரிக்ஸில் உள்ள எந்த நாடாக இருந்தாலும் டாலரைசேஷன், டாலரை டம்ப் பண்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடுகள் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் 100% டரிஃப் போடுவோம். அவர் இப்படி சொன்ன பிறகும் கூட இன்னைக்கு காலையில் இந்தோனேஷியாவும் இந்தியாவும் நாங்கள் 2 பேரும் எங்களுக்கு தேவையான ருப்பியா அண்ட் ருப்பீஸ் இந்த கரன்சியில தான் ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா? ஆக்சுவலா இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய புதிய பிரசிடென்ட் அவர் சொல்றாரு, அவரு ஆக மொத்தம் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுல தான் இருக்காரு. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. அவங்க ருப்பியா தர்றேன்னு சொல்றாங்க, ஓகே வி வில் கிவ் யூ. நாங்க ருப்பீஸ் தரணும் அப்படின்னு சொல்றீங்க, ஓகே தர்றோம். ஆனா இதுல அமெரிக்காவுக்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாடுமே கிடையாது. இப்போ உங்களுக்கு வர வேண்டிய கேள்வி, அப்படின்னா ட்ரம்ப் இந்தியாவுக்கு மேல 100% டரிஃப் போடுவாரா அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பா கிடையாது. நான் சொல்றேன், இந்த 2 வாரங்களில் ட்ரம்ப்போடைய எல்லா நகர்வுகளுமே வெற்றி பெற்ற மாதிரி இருக்கு. இஸ்ரேல்ல எவ்வளவு பெரிய நகர்வு பண்ணியிருக்கிறாரு தெரியுமா? ஹாஸ்டேஜஸை விடுங்க, அங்க வெஸ்ட் பேங்கை அனெக்ஸ் பண்ற மாதிரியான எல்லா ஏற்பாடுகளும் தொடங்கியாச்சு. இன்னைக்கு ஒரு ரிப்போர்ட்டர் கேட்கிறாரு, வெஸ்ட் பேங்கை அனெக்ஸ் பண்றதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு டேபிளை காட்டிட்டு சொல்றாரு, அந்த டேபிளுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு பெண்ணை வச்சுட்டு சொல்றாரு, இதுதான் மிடில் ஈஸ்ட்,
இந்த பெண்ணோட கேப்பு தான் இஸ்ரேல். அவ்வளவு குட்டியான ஒரு நாடு, அவங்களுக்கு அதிகமான இடம் தேவை. ஏன்னா இஸ்ரேலில் இருக்கக்கூடியது எல்லாமே சூப்பர் பிரெயின்ஸ், மோஸ்ட் டேலண்டட் பீப்புள். It's a small country in terms of land. See this pen, this wonderful pen? Wow. My desk is the Middle East. Right. And this pen, the top of the pen, that's Israel. Wow. That's not good, right? You know, that's a pretty big difference. I use that as an analogy. It's pretty accurate, actually. It's a pretty small piece of land. And it's amazing that they've been able to do what they've been able to do when you think about it. There's a lot of good, smart brain power. But it is a very small piece of land, no question about it. எவ்வளவோ பெரிய பெரிய புதுமைகளும் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளும் இஸ்ரேலில் நடக்கு. ஆனால் அவங்கள சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே தீவிரவாதிகள். வேஸ்ட்டாக தேவையில்லாமல் அந்த இடங்களை பயன்படுத்தி அந்த இடத்துலலாம் இருந்துக்கிட்டு தீவிரவாதம் தான் பண்ணுறாங்களே தவிர வேற எதுவுமே பண்ணலை. ஸோ இஸ்ரேலுக்கு இடம் தேவை, இஸ்ரேலுக்கு நிலப்பரப்பு தேவை. இவ்வளவு இடத்துல இவ்வளவு புதுமைகள் செய்கிறாங்கன்னா அதிகமான இடம் கொடுக்கும்போது நீங்கள் கேட்கலாம், அப்படின்னா எல்லா நாட்டுடைய அந்த சோவரினிட்டி, அந்த நாட்டுடைய எல்லை, அவங்களுடைய இறையாண்மை போயிடுதே. ஆனால் அது இஸ்ரேலுக்கு ஒத்து வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வெஸ்ட் பேங்காக இருந்தாலும் சரி, காசாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே என்னுடைய இடம், நான் இங்கே இருந்தது அப்படின்னு சொந்தம் கொண்டாடுறான். நான் அந்த இடத்த பிடிச்சும் தீவிரவாதமோ மக்களை கொல்றதோ, மக்களை பட்டினி போட்டு பசியாக போட்டு ஹியூமன் ஷீல்டாக பயன்படுத்தி அவங்கள கொலை செய்கிறதுக்காக அந்த இடத்த நான் எடுக்கணும்னு சொல்லலை. பொருளாதாரத்திற்காக வியாபாரம் செய்யணும், புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கணும், இந்த உலகத்தை முன்னேற்றணும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் தேவையான புதுமைகளும் கண்டுபிடிப்புகளும் தன்னுடைய நாட்டிலேருந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறான். இதில் என்ன தப்பு அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறார். ஸோ இது மாதிரியான எங்கெங்கே நியாயம் இருக்கோ, யார் யார் எதை கரெக்டாக செய்கிறாங்களோ அவங்க யாரையுமே ட்ரம்ப் அஃபெக்ட் பண்ணுறதா எனக்கு தெரியலை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த 100% டரிஃப் வந்து எப்போவுமே ட்ரம்ப் வந்து இந்தியாவுக்கு மேலே போடவே மாட்டார். இன்னைக்கு சாட்டர்டே, இந்த போன வாரம் சாட்டர்டே ட்ரம்ப் வந்து முதல் முறையாக 10% டரிஃப் வரி வந்து ஏற்கனவே சைனாவுக்கு ஆரம்பிச்சாச்சு. மெக்சிகோவுக்கும் கனடாவுக்கும் 25% போட்டது இப்போதைக்கு ஹோல்டில் இருக்குது. 25% டரிஃப் போடுறேன் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிடமே மெக்சிகோ சொல்லியிருக்கு 10,000 சோல்ஜர்ஸை வந்து நாங்கள் எல்லையில் எந்த ட்ரக் மாஃபியா அல்லது வேற எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வகையில் 10,000 சோல்ஜர்ஸாக நாங்கள் இப்போவே எல்லைக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு ஆர்டர் போட்டாச்சு. உடனே ட்ரம்ப் சொல்கிறாரு, ஓகே டரிஃபை வந்து ஹோல்டு பண்ணுங்க. கனடாவுடைய ஜஸ்டின் ட்ரூடோ என்னென்னமோ பேசினாப்புல, நாங்கள் ஸ்டார்லிங்கை கட் பண்ண போகிறோம், அங்கேருந்து வரக்கூடிய எல்லா ஆயிலு, பிராண்டி, விஸ்கி, மற்ற எல்லா பொருளுக்கும் தடை போட போகிறோம் அப்படின்னு என்னென்னமோ பேசினாப்புல. தலைவர் போடுறா தடையை அப்படின்னு டரிஃபை போட்டாச்சு. போட்டது இப்போ ஈவினிங், இன்னைக்கு மண்டே ஈவினிங் கொஞ்சம் அப்படியே ஹோல்டாக இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உலக அளவில் டீடாலரைசேஷன் தொடங்கிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்கு கீழே இருக்கக்கூடிய இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் நீங்கள் பாருங்கள் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அர்மீனியா, துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், அஜர்பைஜான், பெலாரஸ், மால்டோவா, ரஷ்யா, தஜிகிஸ்தான், கசக்ஸ்தான், கிர்கிஸ்தான், இந்த மாதிரியான நாடுகள் வந்து இதெல்லாம் வந்து காமன்வெல்த் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு குழுவில் இருக்கக்கூடிய நாடுகள். இவங்க ரஷ்யாவோடு சேர்ந்து எல்லாருமே வந்து இனிமே, ஏன்னா இவங்களுடைய எல்லாருடைய பொருளாதாரமுமே யூஎஸ் கரன்சி ஃப்ளக்சுவேட் ஆகும்போது பாதிக்கப்படுது. அதை தடுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்திற்காக இப்போ வந்து இனிமே நாங்கள் டாலரில் எந்த ஒரு பொருளாதாரமோ எந்த வியாபாரமும் எந்த ட்ரேடுமே நாங்கள் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டாலர் பிட்ஸ் வில் பி கம்ப்ளீட்லி பேண்ட் இன் தீஸ் டெரிட்டரிஸ் ஆஃப்டர் தி சிஐஎஸ் சம்மிட். இந்த சிஐஎஸ் சம்மிட் முடிஞ்ச அடுத்த நாளே இந்த நாடுகள் யாருமே டாலரில் ட்ரேடு பண்ண மாட்டாங்க. எனவே இந்த ட்ரேடு வார் அப்படிங்கிறது உலகம் முழுவதுமாக தொடர்ந்து நடக்க போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்தியாவும் இந்தோனேஷியாவும் எவ்வளவு தைரியமாக இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ரிக்வெஸ்ட் வந்து இந்தியா கிட்டேருந்து வந்தது கிடையாது, இந்தோனேஷியா கிட்டேருந்து வந்தது. இந்தோனேஷியா ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஜஸ்ட் லைக் இந்தியா, ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி, இட்ஸ் பிகமிங் எ டெவலப்பிங் நேஷன். சரியா? இந்தியா பொருளாதாரத்தை நம்ம எவ்வளவு பெருமையாக பேசுகிறோமோ அதே மாதிரியே இன்னும் 10-15 வருடங்களில் இந்தோனேஷியாவின் பொருளாதாரம் இருக்கும். இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் சொல்கிறாரு, எனக்கு எல்லா இந்திய கனெக்ஷன்ஸுமே இருக்குது. அன்றைக்கி ஒரு ஸ்பீச் இந்த ரிப்பப்ளிக் டே செலிப்ரேஷனுக்கு வந்தார்ல, அப்போ மோடிக்கு அந்த ஆஃபீஸ்க்கு உள்ளே இருந்தே ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, எனக்கும் இந்தியாவுக்கும்
பூர்வீக கனெக்ஷன் இருக்குது. இங்கே வர்றதுக்கு முன்னாடி கூட ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தேன். மை டிஎன்ஏ டெஸ்ட் இஸ் இந்தியாஸ் டிஎன்ஏ அப்படின்னு அவர் ஜோக்காக சொல்கிறாரோ உண்மையாக சொல்கிறாரோ தெரில. பட் அந்த ஸ்பீச்சை நானே கேட்டேன். இந்த ரிக்வெஸ்ட் வந்து இந்தோனேஷியன் பிரசிடென்ட்டுக்கிட்டேருந்து வந்தது. அவர் சொல்கிறாரு, அமெரிக்க டாலரை பொறுத்த அளவில் எனக்கு இந்தியா முக்கியம், இந்தியாவுடைய வியாபாரம் முக்கியம். பிரம்மாஸாக இருந்தாலும் சரி, மற்ற ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, வேற ஏற்றுமதி இறக்குமதி பொருட்களாக இருந்தாலும் சரி, இந்தியாங்கிறது வளரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம். இவ்வளவு பக்கத்தில் இவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை வச்சுட்டு நான் வேற எங்கே போகணும், எதுக்கு போகணும்? அதனால எனக்கு இந்தியா போதும். இந்தியாவுக்கு ருப்பியால் பணம் வேணுமா? ஐ எம் ரெடி டு கிவ். இந்தியா எங்களுக்கு ருப்பீஸில் பணம் கொடுக்கணுமா? ஐ எம் ரெடி டு கிவ் அப்படின்னு டாலரை டம்ப் பண்ணிட்டு இந்த 2 லோக்கல் கரன்சியிலேயே வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது யாரு? இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட். இதுக்கு நாம வேணான்னு சொல்லலை. நாம வேணும்னே இதை டீடாலரைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இதை பண்ணலை. பட் இட் ஸோ ஹேப்பன்ஸ் போத் ஆர் பிரிக்ஸ் கண்ட்ரிஸ். ஜனவரியில் இந்தோனேஷியாவும் பிரிக்ஸ் கண்ட்ரியாக ஆயிடுச்சு. 2 பேருமே 2 பிரிக்ஸ் நாடுகள். அதுக்காக பிரிக்ஸ் நாடுகள் எல்லாமே இன்னும் டீடாலரைசேஷன் பண்ண போகுது, டாலரை டம்ப் பண்ண போகுதா அப்படின்னு கேட்டால் இந்தியா அப்படி வெளிப்படையாக வேணும்னே அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக திட்டமாக வைக்கவில்லை. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? இதை பற்றி இன்னும் நம்ம அதிகமாக பேசலாம். ரொம்ப முக்கியமான செய்தி அப்படிங்கிறதுனால தான் உடனடியாக இப்படி ஒரு வீடியோவை நம்ம கொண்டு வர்றோம். இன்னொரு பக்கம் சிஐஎஸ், அந்த காமன் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சவுதி அரேபியா ரொம்ப நாட்களாகவே நாங்கள் பிரிக்ஸில் சேரணும், சேர்ந்த உடனேயே இந்த டீடாலரைசேஷன் ஏற்பாடில் சைனாவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, ஏன் ரஷ்யாவாக இருந்தாலும் சரி, எந்த பெரிய பொருளாதாரத்துடனுமே வியாபாரம் செய்கிறதுக்கு டாலர் அல்லாமல் வேற கரன்சியில் பொருளாதாரம் செய்ய தயார் அப்படின்னு சவுதி அரேபியா ஏற்கனவே சொல்லியிருக்கு. பட் அவங்களுடைய பிரிக்ஸ் மெம்பர்ஷிப் இன்னும் அப்ரூவ் ஆகலை, ரிக்வெஸ்ட் இருக்கு. ஸோ உலக அளவில் டீடாலரைசேஷன் தொடங்கிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தொடங்கிருச்சு. ஆனால் அதில் 100% இந்தியா இன்வால்வ்டா அப்படின்னு கேட்டால் 100% கிடையாது, கண்டிப்பாக கிடையாது. இந்தியா பொதுவாகவே அப்படித்தான். எல்லாமே சரியான வழியில் சரியான விஷயங்களை செய்யறதுல உலகத்தில் நம்ம நாடை விட்டால் வேற எந்த நாடுமே வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டீடாலரைசேஷன் எஃபர்ட்டில் கூட அப்படித்தான். எங்களுக்கு தேவைப்பட்டால் எங்கள் பொருளாதாரத்தை முன்னேற்ற, எங்களுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கிக்கொள்ள, எங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டியை ஸ்ட்ரெங்தன் பண்ண எந்த நாடு எந்த கரன்சி கொடுக்குதோ we are ready to accept. எந்த நாடு எந்த கரன்சி கேட்குதோ we are ready to give. பட் அதுக்காக டாலர் வைப்பு நிதி எங்ககிட்ட இருக்குமா இல்லையான்னு கேட்டால் இருக்கும். we will have gold, we will have coal, we will have oil, we will also have dollar அப்படின்னு இந்தியாவுடைய ஸ்டாண்ட். இது சரியான ஸ்டாண்டா இல்லையா? இதில் என்னங்க தவறு இருக்கு? இந்தியாவுடைய மொத்த அமைப்புமே இந்த டீடாலரைசேஷனாக இருந்தாலும் சரி, இது பிரிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. நீங்க கேட்கலாம், இந்தியா பிரிக்ஸ்ல இருக்கிறதுனால தான் இப்படி செய்யுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பிரிக்ஸ்ல இருந்தாலும் நம்ம இப்படித்தான் பண்ணியிருப்போம், பிரிக்ஸ்ல இல்லைன்னா கூட நம்ம இப்படித்தான் பண்ணியிருப்போம். ஸோ திஸ் இஸ் அன் ஆக்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் பிரிக்ஸ். பிரிக்ஸ்ல இருக்கோமோ இல்லையோ, இது நம்ம பொருளாதாரத்துக்கு, நம்ம நாட்டின் வளர்ச்சிக்கு, நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு, நம்ம நாடு 20 ட்ரில்லியன் 25 ட்ரில்லியன் 30 ட்ரில்லியன் பொருளாதாரம் ஆகிறதுக்கான ஒரு ஜேர்னிக்கான தேவை. இட்ஸ் அ நீட் ஃபார் அவர் கண்ட்ரி. அதைத்தான் நம்ம பண்றோம். ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வீடியோ, உடனடியாக பேச வேண்டிய வீடியோ. அதனால தான் இப்போ உடனடியாக நம்ம இந்த பதிவை கொண்டு வந்திருக்கிறோம். ஃபார்வர்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிகாஸ் it's very, very important. Thank you.